பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள கால்நடை சந்தைகளில் ஆடு மற்றும் மாடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. ஆரணி அருகே உள்ள தேப்பனந்தல் கிராமத்தில் கடந்த 1949 முதல் மாட்டுச் சந்தை நடைபெற்று வருகிறது. வாரந்தோறும் இங்கு சனிக்கிழமை வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இங்கு ஜெர்சி, களர் உள்ளிட்ட நாட்டு மாடுகள் விற்பனைக்கு வருகின்றன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்தும் மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. பொங்கல் பண்டிகையால் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் மாடுகள் விற்பனையாகின. வளர்ப்பு மாடுங்க கிடையாதுங்க வருது. 25, 30, 40 வரைக்கும் கிடையாதுங்க விற்கிது. பல்லு போட கிடையாது. எருது மாடுங்க 120, 130, 150 வரைக்கும் விற்கிது. வண்டிக்கு மாடு, அது வண்டி மாடு. அது ஏறு கண்ணுங்க கலர் மாடாக இருந்தால் 75, 1 லட்சம், 110 அந்த ரேஞ்சில் விற்கிது. சென மாடு 65, 70, 1 லட்சம் வரைக்கும் விற்கிது. நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் ஆந்திரா மாநிலத்திலேருந்து எங்கள் மாடு வரும். இப்போ நமக்கு பின்னாடியே இருக்கிறவங்க பார்த்தோன்னா 2-3 பேர் ஆந்திராவுடைய பார்டர்லேருந்து வராங்க. ஆந்திராவோட மாடு வருங்க. அதுபோல் இங்கே நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வார சந்தை இது. பொங்கல் முன்னிட்டு நிறைய மாடுகள் வந்துருக்குது. ஆனால் நல்ல மாடுலாம் வந்துருக்குது. வெள்ளிக்கிழமை பொங்கல் இந்த மாட்டு சந்தையில் ஒரு 2 கோடி ரூபாய் விற்பனை ஆகிக்கொண்டே இருக்குது. பொங்கல் திருநாளை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஆட்டுச்சந்தையில் கூட்டம் அலைமோதியது. 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின. இதேபோன்று திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி ஆட்டுச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. ஸ்ரீவைகுண்டம், ஏரல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட இடங்களில் இருந்து வந்திருந்த வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளை வாங்கி சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.